ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வந்து நெல் அறுவடை பண்ணுறோம். ஸோ பாருங்கள், போன வருஷம் ஆக்சுவலாக 2 பேட்ச் வந்து நெல் போட்டிருந்தோம். இந்த டைம் வந்து தண்ணி பற்றாக்குறைன்றதுனால ஒரே ஒரு கழனி மட்டும்தாங்க போட்டிருக்கோம். ஸோ நெல்லுமே இந்த டைம் வந்து ராசி வந்து எவ்வளோ வந்திருக்கு என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆக்சுவலாக சுற்றி வந்து நம்ம வந்து அறுத்து விடணுங்க. இப்போலாம் மிஷின் வேலைங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் கையில் அறுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கையில் அறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடிலாம் கையில் அறுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின் வந்துச்சுங்க. மிஷின் வந்து நம்மளால சோம்பேறித்தனமாக சும்மாவே வச்சுட்ருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, நெல் வந்து நம்ம இப்போ நெல் இருக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக மிஷின் வந்து வர சொல்லியிருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து சுற்றியை வந்து நம்ம அறுத்து விடணுங்க. ஸோ சுற்றி வரப்போகிறவங்களை வந்து மிஷின் வந்து போகாது, பெரிய மிஷின்றதுனால. ஸோ அதனால் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அறுத்து போடணுங்க. பாருங்கள், நெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட நினச்சேன் நல்ல இந்த டைம் பரவாயில்ல, ராசி நல்லா விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க கண்ணு போடுற மாதிரி இருந்திருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே இந்த டைம் லாஸ் தான். சொல்லப்போனால் அந்த டைம் வந்து நெல் ரொம்ப கம்மி. பில்லுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது. நெல்லுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்குது. ஒரு கடலைக்கு ஆக்சுவலாக 12 மூட்டை வந்துச்சுங்க போன டைமு. இந்த டைம் வந்து ஒரு 5 மூட்டை தான் வந்திருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இன்னும் நெல் வந்து காய போட்டுட்ருக்கோம். இன்னும் வந்து மூட்டை பிடிக்கல. மேக்ஸிமம் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ராசி ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிஷினில் இப்போ அறுக்கும் போது அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து மிஷினில் அறுக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லைனா மிஷினில் இருக்கிறது பிடிக்குமா, இல்லை கையில் இருக்கிறது பிடிக்குமா, கையில் வந்து அறுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக இப்போ ஒரு 2-3 வருஷமாக தாங்க நாங்கள் வந்து மிஷினில் அதிகமாக அறுக்கல, அறுத்துட்ருக்கோம் மிஷினில். அதுக்கு முன்னாடிலாம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் கையில் தான் இருப்போம். வண்டி வந்து வழி வரத்துக்கு வந்து வண்டி பிரச்சனைன்றதுனால நாங்கள் கையில் தான் அறுப்போம். கையில் அறுத்து மிஷினில் ஆக்சுவலாக கையில் அறுக்கும் போது அது வந்து எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு இன்னொரு மிஷின் வந்து நெல் அடிக்கிற மிஷின் ஒன்று வரும். அந்த மிஷினில் அழகாக நெல் பிடிச்சிட்டு போய், எனக்கு எப்போவுமே என்னோடய வேலை எது அப்படின்னா நெல் பிடிச்சிட்டு போய் வந்து ஒரு இடத்துல சேர்க்குற வேலை தான். ஸோ யாரெல்லாம் அந்த வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நெல் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போய் யாரெல்லாம் கொட்டுற வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த நெல் வந்து கத்தை எடுத்து போடுவாங்க. மேலே இருக்கிறவங்க ஒருத்தர் தள்ளி விடுவாங்க. சைடில் பின்னாடி வந்து பில்லு வந்து 4 பேர் வந்து பில்லு எடுத்துகிட்டு போய் தூரமாக போட்டு வருவாங்க. நம்ம வேலை என்ன அப்படின்னா நெல் எடுத்துகிட்டு போய் நிறைய ராசி நிறைய ஆகணும் சொல்லி எடுத்துகிட்டு போய் நான் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வரத்துக்குள்ளே ரொம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நெல் எடுத்துகிட்டு போய் கொட்டுற வேலை வருஷம் ஃபுல்லாக அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக என்னாச்சுன்னா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, கஷ்டப்படாத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பாருங்கள், வந்துட்டாங்க. மிஷினில் ஆக்சுவலாக நாம் அறுத்தோம் அப்படின்னா வெயில் மழைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுவோம். காலையிலேருந்து மதியம் என்ன சொல்கிறது, சாயந்தரமே ஆகிடும். காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் வெயில் அறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாமே கட்டி அப்புறமா எல்லாமே எடுத்து கட்டி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு மிஷினை வர வச்சு அப்போ வந்து வேலை செய்வோம். ஆனால் இப்போ பாருங்கள், நெல் வந்து சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 நாற்று மட்டும் தாங்க சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம அறுத்து விட்டோம். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து மிஷின் வேலை தான். மிஷின் வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், மனுஷங்க கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய மாட்டாங்க. மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சி மனுஷங்களுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு மனுஷங்களுக்கு 1008 வியாதிகள், டிசீஸ் வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து ஈஸியாக செய்யணும். கஷ்டமான விஷயம் மட்டும்தான் இந்த மாதிரி மிஷினை வந்து பார்க்கணும். நம்ம எல்லாமே மிஷின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மிஷின் வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்புறமா ஓடியா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணு, ஓடு, ஜாக்கிங் போ அப்படின்றாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக பாருங்கள், எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மிஷின். உண்மையாகவே எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய மிஷின் நெல் அறுத்து நெல் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறதும், அது வந்து அழகாக மனுஷங்க கூட அப்படியே இருக்க மாட்டாங்க பாருங்கள். அப்படியே ஒரு லைனாக அழகாக சுத்தமாக அப்படியே அறுத்துறது அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி நெல் மிஷினில் இருக்கும்போது பாட்டு போட்டுருவாங்களா, ஜாலியாக இருக்கும். சினிமா பாட்டு ஒரு 10-20 பாட்டு ஆக்சுவலாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா எவ்வளோ பாட்டு வரும்னு பாருங்கள். நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக பொறுமையாக ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ நெல் வேலையை முடிஞ்சது, பில்லு வேலையை முடிஞ்சதுன்ற மாதிரி பெருசாக ஸ்ட்ரெயினே இருக்காதுங்க. நிம்மதியாக நெல் உண்மையாக சொல்லப்போனால் நாமளே அதை நெட்டு, நாமளே வந்து களை பறித்து, நாமளே வந்து அறுத்து அறுவடை பண்ணும்போது அதோட கஷ்டத்துக்கும் இப்போ மிஷின் வச்சு வேலை செஞ்சால் வேலை செஞ்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது, விளைஞ்ச மாதிரி ஃபீல் வரவே மாட்டேங்குது. நம்ம கை தொட்டு வேலை செஞ்சாதாங்க அது வந்து வேலை செஞ்ச ஒரு திருப்தி வருது உண்மையாகவே. இப்போல்லாம் இந்த மிஷின் வந்து வேலை செய்கிறதுனால எனக்கு நெல் விளைஞ்சதும் தெரில, நெல் வச்சதும் தெரில, விளைஞ்ச ஒரு ஃபீலே இல்லைங்க உண்மையாகவே. நம்ம கைப்பட போய் அறுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு நெல் வச்சோம், நம்ம விளைஞ்சோம், வீட்டுக்கு வந்து நெல் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அந்த மிஷின் வேலை என்னாச்சு அப்படின்னா
ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மள எல்லாம் ஈஸி பண்ணுறதுக்கு நிறைய சயின்டிஃபிக்காக வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம யூஸ்ஃபுல்லாக 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச மெசேஜ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், என்னோட லைஃப்பில் நடந்த பெயின்ஃபுல்லான விஷயங்கள், ஹாப்பியான விஷயங்கள், அப்புறமா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு 4-5 பேருக்காவது யூஸ் ஆகும். ஒருத்தர் 2 பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட போகாமல் அந்த ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அது எனக்கு எனக்கு வந்து ஒருத்தரை வளர விட்டு ஒருத்தரை வளர்றத பார்க்குறது பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி எனக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து பிறருக்கு வந்து சொல்லி கொடுக்குறது வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் டிகிரி படிக்கும் போது இல்லை, பிஎட் பண்ணும் போது எங்கள் சார் சொல்வார், ஒரு என்ன சொல்கிறது, பிஎட் முடிச்சுட்டு யாருமே வீட்டில் இருக்காதீங்கம்மா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஏபிசிடியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு லாயர் கிளாஸ் கூட கிளாஸ் போய் சொல்லி கொடுங்க. உங்களோட நாலேஜ் வந்து உங்களோட வீட்டோட இருக்க வேண்டாம். அது லேடிஸ் வந்து மேக்ஸிமம் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லைன்னா படித்து முடிச்சிட்டா உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் ஆகிட்டா அடுத்து வந்து வீட்டோட செட்டில் ஆகிடுவீங்க. அப்படி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நாலேஜ் வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு லாயர் கிளாஸ் கூட ஒரு 5th வரைக்கும் கூட சொல்லி கொடுக்குறீங்கன்னா தாராளமாக போங்க, தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்ன சொல்கிறது, அந்த அந்த லாயர் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாதுன்றது. இப்போ ஒரு ஏபிசிடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது ஏபிசிடின்றது சாதாரணமாக தெரியும். அந்த வயசில் அவங்களுக்கு அந்த ஏபிசிடின்றது தெரியாது இல்லையா? அப்படின்ற மாதிரி எங்கள் சார் அட்வைஸ் பண்ணுவார், மேக்ஸ் சார். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்க. ஸோ அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள், நெகட்டிவிட்டியாக வேண்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது இல்லாமல் கேர்ள்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா லைஃப்பில் நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்ம வந்து வீட்டை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு லைஃப்பை ரன் பண்ணுறோம். ஃபேமிலி சைடு எல்லாமே நம்ம ஃபேமிலி பர்சன்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பில் வந்து குழந்தைங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது, குழந்தைங்க கூட இருக்கிறது எப்படி இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வந்து குழந்தைங்க வந்து யாரெல்லாம் வச்சுட்டு வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது ஈஸின்றவங்க யாரெல்லாம், குழந்தைங்கள வச்சு மெயின்டைன் பண்ண முடியலன்றவங்களாம் யாரெல்லாம்னு சொல்லுங்கள். உண்மையாகவே என்னோடய பாப்பா வந்து இப்போ வர வர ரொம்ப அடம் பிடிக்கிறா, ரொம்ப அழுறா, ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப ரொம்ப கோவப்படுறா. என் ஃபோனை ஆக்சுவலாக போட்டு உடச்சிட்டாங்க. உண்மையாகவே இந்த ஃபோன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது கெட்டுருச்சு. ரெடி பண்ணிட்டு வந்து தான் இப்போ வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த மாதிரி அவள் அவ்வளோ கோவப்படுறா. அவளுக்கு இந்த வயசில் எதுக்கு அவ்வளோ கோவம்ன்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி குழந்தைங்கள அவங்கள சமாளிக்கிறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அது மாதிரி நமக்கு டெய்லி ரெகுலர் பேசிஸில் ஒர்க்கு, அதுக்கு மேலே பசங்க, அதுக்கு மேலே ரிலேஷனில் வந்து பர்சன்ஸ்லாம் என்ன சொல்கிறது, நல்லது கெட்டது நம்ம நல்லா இருந்தாவே பிடிக்காது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கு மேலே நம்ம செய்கிற வேலைகள், வேலையோட டயர்ட்னஸ்ஸு, அதுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள், அதையும் தாண்டி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த இடத்துக்கு வந்தால் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்து ஒரு 1000 கூட ரீச் ஆகலன்றது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்ன ரீசன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்குன்றதை தாண்டி கொஞ்சம் ஃபிசிக்கலாக உடம்பு முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 10-15 நாளுக்கு மேலே ஃபீவர், கோல்டு வந்துட்டு அதுவுமே கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் என்னால் வந்து அப்டேட்டடாக இருக்க முடியல. ஸோ அது ஒரு ரீசன் தான். பாருங்க, நம்ம பேசியே முடிச்சிட்டோம். 10 நிமிஷம் கூட பேசல ஆக்சுவலா. அதுக்குள்ள நெல்லை அறுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ பாருங்க, ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து ராசி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாருங்க, நெல் வந்து அடித்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து மிஷினில் தான் அடிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து மல்லி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கீங்க. என்னோடய வீடியோவில் சேனலில் வந்து நிறைய மல்லி அப்டேட்ஸ் வருங்க. ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து ரெகுலராக விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் பட்டதுலேயே படுன்ற மாதிரி வீட்டில் அடுத்தடுத்த சுச்சுவேஷன் சரியில்லை, வீட்டில் இருந்து வண்டியிலேருந்து விழுறது, அப்புறமா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, சரி இப்படி ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நெல் வந்து கொட்டிகிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு. ராசி இந்த வருஷம் வந்து 8 மூட்டை வந்திருக்குங்க. ஸோ 5 மூட்டை 6 மூட்டை தான் வரும்னு நான் நினச்சேன். அப்புறமா வந்து மூட்டை பிடிக்கும்போது வந்து 8 மூட்டை வந்தது. இந்த வருஷம் ராசி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே 12 மூட்டை 13 மூட்டை வரும். ஸோ இந்த டைம் வந்து 8 மூட்டை தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். இந்த டைம் வந்து நெல் இல்லாதனால, தண்ணி இல்லாதனால நெல் வந்து போட முடியல.
மறுபடியும் வைகாசி பட்டம் தான் வந்து நெல் விடுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பாருங்கள் நெல் ராசி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தேங்க்யூ.